இது அதை நோக்கி போயிருக்கு. முழுமையாக அந்த பிரச்சனைக்கு ஊற்று என்ன? இப்ப இந்த விஷயத்துல இப்ப பிரச்சனை ஆகிறதுக்கு ஆக்குறது யாரு, ஆனது எப்படி? அதெல்லாம் தேவையில்லை சார். இந்த இஷ்யூ வந்து டிஎம்கே கவர்மெண்ட் வர்சஸ் பிஜேபி, அவ்வளவுதான். திமுக தெரிந்தோ தெரியாமலோ செய்ததான். அது எப்படி செய்தாலும் அவங்களுக்கு லாபம் தான், அவங்களுக்கு ஒரு சைடு லாபம் தான். இதை ஒரு சாரார் இதை விமர்சனம் செய்யும்போது திமுக கொஞ்சம் கை நழுவி போக விட்டுருச்சு அப்படிங்கிறாங்க. அது உண்மையா? 1000 விமர்சனம் 1000 பேர் சொல்லிட்டு இருப்பாங்க சார். ஆன் த ஹோல் இஷ்யூ இஸ் பிட்வீன் டிஎம்கே அண்ட் பிஜேபி. இதுல எடப்பாடிக்கு இடம் இல்லை. ஆனா இந்த விஷயத்துல இனிமேல் வந்து கூட்டணிக்கு பிஜேபி வரணும்னாலும் 117 117க்கு குறைஞ்சி கூட்டணிக்கும் வர முடியாது. பிஜேபி இந்துக்கள் ஆதரவுல வளர்ந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான மத ரீதியான விஷயங்கள் சமூகத்தை பிளவுபடுத்தும், ஒரு சாரார் இயக்கம் இந்துக்களை ஒருங்கிணைப்படுத்தும் அப்படின்னு வட மாநிலங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் சாத்தியம் நினைக்கிறீங்க? கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்கலாம் தமிழர்கள் கிடையாதா? நாடார்கள்லாம் தமிழர்கள் கிடையாதா? என்னங்க நீங்க நாடார் சமுதாயம் தமிழர்கள் இல்லைங்கிற மாதிரி பேசினா அது எந்த வகையில நியாயம்?